ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ் வெல்கம் டு மார்க் ஆஃபீஸர் யூடியூப் சேனல் அண்ட் திஸ் இஸ் அருண். இன்னைக்கு நம்ம எந்த எடிட்டோரியல் பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சாஃப்ட்வேர் வந்து நிறைய பேர் மொபைலில் வந்து இது மால்வேர் மாதிரி இன்ஸ்டால் பண்ணி அவங்க வந்து ட்ராக் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்தது. அதை பற்றின ஒரு எடிட்டோரியல் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, எடிட்டோரியல் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பிடிஎஃப் நம்மளோட டெலகிராம் சேனலில் எத்தனை மணிக்கு அப்லோட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6:30க்கு உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்பாங்க. 6:30 AM காலையில். அதுமாரி இந்த வீடியோ டெய்லியுமே 6 AMக்கு நம்மளோட யூடியூப் சேனலில் நம்ம கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நேற்றுலேருந்து கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணிட்டேன். சரியா? அதனால நம்மளோட யூடியூப் சேனல் நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நாங்க போட போற வீடியோஸ் அப்படின்றது உங்களுக்கு கன்டினியூஸா வந்திருக்கும். சரியா? சரி, இந்த வீடியோ பார்த்து முடிச்ச பிறகு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா, மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த பிடிஎஃப்பையும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த பிடிஎஃப் எங்க கிடைக்கும் அப்படின்றதையும் நான் சொல்லிட்டேன். நம்மளோட டெலகிராம் சேனல்ல கிடைக்கும். சரியா? நம்மளோட டெலகிராம் சேனல்லையும் கிடைக்கும். ஸோ லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் இருக்கு. வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்குமே இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஸோ ஷேரிங் இஸ் கேரிங். உங்களுக்கும் எங்களுக்கும் தான். சரி, ஓகேப்பா, ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ எந்த சாஃப்ட்வேரை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, இந்த பெகாசஸ் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேரை பற்றி தான் இந்த எடிட்டோரியலில் பேசியிருக்காங்க. ஸோ என்ன என்ன போயிட்டு இருக்கு அந்த இஷ்யூ வந்து ஆல்ரெடி அந்த மாதிரி ஒரு அலிகேஷன் வச்சாங்க. இந்த மாதிரி நிறைய பேரோட மொபைலில் வந்து அதை வந்து வச்சு ட்ராக் பண்ணுறாங்க, அவங்களோட பர்சனல் டேட்டா வந்து திருடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அலிகேஷன் போச்சு இந்தியாவில். இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? இந்த 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 பிகேஎஸ்எஸ் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் வந்து எந்த நாட்டை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இஸ்ரேல் நாட்டை சேர்ந்தது. பட் அதை வந்து இந்த எடிட்டோரில் எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. கம்பெனி நேம் மட்டும் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. என்எஸ்ஓ குரூப் அப்படின்ற மாதிரி கம்பெனி நேம் மட்டும் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த பிகேஎஸ்எஸ் சாஃப்ட்வேர் வந்து இஸ்ரேலோட இஸ்ரேல் நாட்டை சார்ந்த ஒரு ட்ராக்கிங் சாஃப்ட்வேர் தான் இது. சரி, ஒரு மால்வேர் அதை வச்சு நம்மளோட டேட்டா எல்லாத்தையும் திருடுறதுக்கான ஒரு சாஃப்ட்வேர் தான் இது அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியும். ஸோ தெரியாதவங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. சரி, ஸ்டார்ட் பண்ணுவோம். டாம்னிங் சைலன்ஸ் ஆன் இந்தியாஸ் பிகசஸ் ப்ரோப் அப்படின்றாங்க. இந்த இடத்துல டாம்னிங் அப்படின்னா என்ன அப்படின்றது பார்த்துருமா? ஸோ டாம்னிங் அப்படின்றது டேமேஜிங், ஒரு விஷயத்தை வந்து நம்மளுக்கு டேமேஜ் பண்ணுறது. ஓகேவா? ஸோ பழிப்பானை அப்படின்றாங்க. ஸோ அவங்க மேலே பழி போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் இந்த இடத்துல பழிப்பானை அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. சரி, ஓகே. இந்த இடத்துல எது டேமேஜ் பண்ணுது? அந்த சைலன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு விஷயத்த வந்து எந்த விஷயத்த பத்தினா, இந்த பிகாசஸ் சாஃப்ட்வேர் ப்ரோப், இந்த ப்ரோப் அப்படின்றது அலிகேஷன்ஸ். ஒருத்தவங்க மேல நம்ம வைக்கிற குற்றச்சாட்டு வந்து அமைதியா இருக்கு, ரொம்ப பழி வாங்குறது. இந்த சைலன்ஸ் அமைதியா இருக்கிறது பழி வாங்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ யார் அமைதியா இருக்காங்க, எதுக்காக அமைதியா இருக்காங்க அப்படின்றதும் இந்த எடிட்டோரியல்ல டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஃபுல்லா பாருங்க. இந்த எடிட்டோரியல் முடிச்சிட்ட பிறகு நம்ம இந்த வேர்ட்ஸை ஒரு ரீகேப் மாதிரி பண்ணுவோம். ஸோ கடைசி ஒரு 2 இல்ல 3 நிமிடங்கள் பண்ணுவோம். அதையும் பாருங்க. ஒரு 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 ரிவிஷன் மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அது எப்படி இருக்கு அப்படின்றது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். யூஎஸ் ரூலிங் கிவ்ஸ் ஃப்ரெஷ் காஸ் டு ரீஓபன் இந்தியாஸ் ஸ்டால்டு பீகசஸ் ப்ரோப். ஓகேவா? யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்காவில் நடந்த ஒரு 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 இஷ்யூனால இந்த கேஸை இந்தியாவிலையும் திருப்பி ரீஓப்பன் பண்ணணும். ஸ்டால்டு பிகசஸ் ப்ரோப் அப்படின்றாங்க. ஸோ ஸ்டாப் பண்ணி தான் வச்சிருக்காங்க. தடவை அதை க்ளோஸ் பண்ணல. அது வந்து அப்படியே ஒரு மாதிரி அப்படியே மந்தமா போயிட்டு இருக்க மாதிரி அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. சரி, ஸ்டார்ட் பண்ணுவோமா? யூஎஸ் கோர்ட்ஸ் டிசிஷன் ஹோல்டிங் ஆன் இஸ்ரேலிஸ் கம்பெனி லயபிள். ஓகே, இஸ்ரேல் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகே, இஸ்ரேல் கம்பெனி லயபிள் ஃபார் இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. சர்ப்டேஷியஸ்லி அப்படின்றாங்க. ஸோ அப்படின்னா என்ன? இந்த வார்த்தை புதுசாக இருக்குது. இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி வேர்டே கேள்விப்படுறது இல்லை. சர்ப்டேஷியஸ்லி அப்படின்னா சீக்ரெட். ஓகேவா? ரகசியமா ஒரு விஷயத்த வச்சிருக்காங்க. எந்த விஷயம் அப்படின்றத கவனிங்களேன். அந்த பிகேஎஸ்எஸ் சாஃப்ட்வேர் பற்றி தான் பேசுறாங்க. ஓகேவா? இஸ்ரேல் லயபிள் ஃபார் சீக்ரெட்டா ஒரு விஷயத்தை இன்ஸ்டால் பண்றாங்க. இன்ஸ்டாலிங் பிகேஎஸ்எஸ் ஸ்பைவேர் ஸ்விட். ஓகேவா? அந்த அப்ளிகேஷன் வந்து ஒரு ஸ்பைவேர் அப்ளிகேஷன். முக்கியமா இந்த இந்த பிகேஎஸ்எஸ் சாஃப்ட்வேர் ஏன் இந்த அளவுக்கு ரொம்ப பயங்கரமான ஒரு இஷ்யூ ஆச்சு அப்படின்னா, மேக்ஸிமம் ஐஃபோன் வந்து நம்ம வந்து செக்யூரிட்டி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். அந்த ஐஃபோனுக்கும் ப்ளஸ் ஆண்ட்ராய்ட்லையும் இதை இன்ஸ்டால் பண்ணலாம். ஐஃபோனே பண்ணலாம் அப்படின்னா ஆண்ட்ராய்டும் கண்டிப்பாக பண்ணலாம். ஐஃபோனில் இந்த சாஃப்ட்வேர் வந்து இந்த ஸ்பைவேர் வந்து நம்மளால இன்ஸ்டால் பண்ண முடியும். அந்த ஃபோன்ஸ் ஆஃப் டார்கெட்டட் இண்டிவிஜுவல்ஸ் த்ரூ வாட்ஸ்அப். இதை வந்து ஒரு மீடியம் மோட்ல தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ அந்த மீடியம் தான் இந்த இடத்துல வாட்ஸ்அப்பாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து வாட்ஸ்அப் கம்பெனிக்கு தொடர்புக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக அதுக்குமே தொடர்பு கிடையாது. அது என்ன எப்படி வாட்ஸ்அப்பையுமே ஹேக் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணி தான் இந்த சாஃப்ட்வேரே அந்த கன்சர்ன் இண்டிவிஜுவல் டார்கெட்டட் இண்டிவிஜுவல் ஃபோனில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அதை எப்படின்றது நல்லா இந்த எடிட்டோரியே சொல்லியிருக்காங்க. நம்ம அதை பார்ப்போம். Has brought the focus back on the center's questionable inaction when such surveillance allegation அப்படின்றது குற்றச்சாட்டு surfaced in India in 2021. இந்த இஷ்யூ வந்து இந்தியாவில் 2021 வந்து பரவிட்டு இருந்தது. ஸோ காங்கிரஸ் கட்சி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, எங்களோட ஃபோனில் வந்து இந்த மாதிரி இந்த ஸ்பைவேரை இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அப்படின்ற
மாதிரி அலிகேஷன் குற்றச்சாட்டுகள் வச்சாங்க அவங்க. The US District Court for Northern District of California ruled that NSO Group Technology இது இந்த இந்த பிகாசஸ் சாஃப்ட்வேர் வந்து NSO குரூப் டெக்னாலஜி அவங்களோட ப்ராடக்ட். ஓகேவா, அதான் இந்த சொல்றாங்க. வயலேட்டட் போத் ஃபெடரல் அண்ட் ஸ்டேட் லாஸ் அகேன்ஸ்ட் கம்ப்யூட்டர் ஃப்ராட் அண்ட் அபியூஸ். இந்த கம்பெனி ஃபெடரல், அதாவது அமெரிக்காவோட ரெண்டு விஷயத்த வந்து இது பண்ணியிருந்தாங்க, கம்ப்யூட்டர் ஃப்ராட் அண்ட் அபியூஸ். இந்த விஷயத்த வந்து இந்த லாக்கு அகேன்ஸ்டா போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வாட்ஸ்அப்மே சூ பண்ணியிருக்காங்க NSO குரூப் மேல. அக்டோபர் 2019 இவங்க சூ பண்ணியிருக்காங்க. ஆனா இந்தியாவில் வந்து 2021 தான் இந்த அலிகேஷன் பரவுச்சு. ஆனா வாட்ஸ்அப் 2019 அவங்க மேல ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. alleging that its system was used by Israeli company to plant malware on approximately 1400 mobile phones and devices for surveilling their users அப்படின்னாங்க. மொத்தம் 1400 மொபைல் ஃபோன்ஸ்ல இவங்க வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி தான் அந்த மால்வேரை வந்து இம்ப்ளான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன் சம்மரி ஜட்ஜ்மெண்ட், the court agreed with the WhatsApp that its application had been reverse engineered அப்படின்னா. ரிவர்ஸ் இன்ஜினியர்ட் அப்படின்னா ஒரு விஷயம் இருக்கு, ஒரு ஒரு மொபைல் ஃபோன் இருக்கு அப்படின்னா அந்த மொபைல் ஃபோனை அவங்க எப்படி தயாரிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியில இருந்து, ஓகேவா, அது எப்படி தயாரிச்சுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இன்டெப்தா அனலைஸ் பண்றது தான் நம்ம வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எப்படி நம்ம வந்து பின்னாடி இருந்து அதை நம்ம அந்த பொருளை உருவாக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க ரிவர்ஸ் இன்ஜினியரிங். ஓகேவா. ஆர் டீகம்பைல்டு அப்படின்னா என்ன? ஸோ வாட் இஸ் மீன் டீகம்பைல்டு? ஸோ டீகம்பைல்டு மீன்ஸ் டீகோடு. ஓகே, தொகுக்கப்படுதல் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ எந்த விஷயத்த டீகம்பைல் பண்ணுங்க, தொகுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, டு கிரியேட் அ மோடிஃபைடு வேர்ஷன் கால்ட் வாட்ஸ்அப் இன்ஸ்டாலேஷன் சர்வர் ஆர் WIS. இப்போ வாட்ஸ்அப் ஹேக் பண்ணிருக்கான்னு சொன்னால, அந்த வாட்ஸ்அப் எப்படி ஹேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வாட்ஸ்அப் இன்ஸ்டாலேஷன் சர்வர் அப்படின்னு ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆல்ரெடி இருந்த வாட்ஸ்அப் சர்வரை மோடிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரொம்ப பயங்கரமா பண்ணியிருக்காங்களே. சரி, ஓகே. இந்த backdrop of this ruling, the question that arises in India is about that fate of reports submitted by a court appointed expert committee in 2022 to Supreme Courts of India. இப்போ இந்தியாவை பத்தி பேசுறாங்க. இந்த backdrop of this ruling, the question that arises in India is about the fate of reports. So அதோட தலையெழுத்து என்ன? Fate of reports submitted by the court appointed expert committee in 2022 to the Supreme Court of India. அது என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரியும் இந்த இடத்துல ஒரு நம்மளுக்கு ஒரு டவுட் வருது. அதான் கேட்குறேன். தென் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா NV ரமணா. ஸோ இவரு இந்தியாவோட எத்தனாவது சீஃப் ஜஸ்டிஸ் அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க, யார் சொல்லுங்க பார்ப்போம். ஐ ரீட் அவுட் few paragraph from a report of the panels overseeing Justice RV ரவீந்திரன். ஸோ அந்த பிகசஸ் சாஃப்ட்வேர் அந்த ப்ரோபை பத்தி விசாரிக்கிறதுக்கு எந்த ஜட்ஜை வந்து நியமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, RV ரவீந்திரன் அவர்கள் வந்து நியமிக்கிறாங்க. The report say that technical committee find no conclusive evidence on the presence of Pegasus, but there was some kind of malware in 5 out of the 29 phones examined. The report are yet to be made public. ஆனா இந்த ரிப்போர்ட் வந்து இன்னும் பப்ளிக் வரல. அதாவது RV ரவீந்திரன் அவர்கள் வந்து சப்மிட் பண்ண அந்த ரிப்போர்ட் வந்து இன்னும் பப்ளிக் வரல. ஆனா அதுல என்ன சொல்றாங்க, பிகசஸ் இருந்ததுக்கான கன்க்ளூசிவ் எவிடன்ஸ் கிடையாது. ஆனால் அதில் ஏதோ ஒரு மால்வர் இருந்திருக்கு. அதுவும் 29 ஃபோனை எக்ஸாமின் பண்ணதில் 5 ஃபோனில் ஏதோ மால்வர் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இந்தியாவில் இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு. இது ஸோ யூஎஸ் பற்றி பார்த்தோம், அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் பற்றி பார்த்தோம், அப்புறம் இந்தியா பற்றி தான். ஸோ நம்மளோட நம்ம எங்கே போனாலும் இந்தியாவுக்கும் அதுக்கும் என்ன தொடர்பு அப்படின்றத நம்ம கடைசியில் நம்ம பார்க்கணும். ஓகேவா. சரி, அடுத்த பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஈவன் இஃப் தேர் வாஸ் நோ எஃபெக்டிவ் ஹியரிங் ஆர் ஃபாலோ ஆக்ஷன். ஸோ அதுக்கு அந்த பிகாசஸ் இஷ்யூக்கு எந்த மாதிரி ஒரு ஹியரிங்கும் கிடையாது, எஃபெக்டிவ் ஹியரிங் கிடையாது, அதுக்கான ஃபாலோ அப் ஆக்ஷன் எதுவும் கிடையாது. வாட் cannot be forgotten is the Chief Justice of India Ramana had observed in open court that the government did not cooperate. ஓகேவா, கவர்மெண்ட் did not cooperate with the committee's investigation. ஸோ நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் வந்து அந்த கமிட்டி இன்வெஸ்டிகேஷனுக்கு கோஆப்ரேட் பண்ணல அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஓகேவா. ஸோ இந்த இடத்துல இட் அப்படின்றது கவர்மெண்ட் வந்து மீன்ஸ் பண்றாங்க. இட் வாஸ் கண்டக்டட் டிபிக்கல் ஆஃப் த மோடிஸ் ரெஜிம். ஸோ மோடி அவர்கள் தான் அந்த டைம்ல வந்து நம்மளோட பிஎம்ஆ இருந்தாங்க. ஸோ அவங்களோட கவர்மெண்ட் வந்து ஒத்துழைக்கல அப்படின்றாங்க. விச் ஹஸ் ரிப்பீட்டட்லி டெமான்ஸ்ட்ரேட்டட் தட் சைலன்ஸ், அமைதியாக இருந்திருக்காங்க. டெனியல், அதை வந்து எங்களால் பண்ண முடியாது, டெனியல் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆப்ஸ்கேஷன் அப்படின்னா என்ன? ஸோ வாட் இஸ் மீன் ஆப்ஸ்கேஷன்? நல்லா கவனிங்க. கன்ஃபியூஷன், ஒரு குழப்பமான ஒரு விஷயத்தை ஏற்படுத்துறாங்க. கன்ஃபியூஷன் ஃபார்ம் இட் ஸ்டாக் ரெஸ்பான்சஸ் வென்எவர் அலிகேஷன் எமர்ஜஸ். ஓகேவா. எந்த மாதிரி ஒரு அலிகேஷன் இருந்தாலும் அவங்க வந்து அந்த இடத்துல அமைதியாக தான் இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா. இல்லைன்னா வந்து ஒரு குழப்பமான நிலையில தான் இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. சரி, ஓகே. Next, it showed no interest in probing disclosures that the phones of journalists, activists, and doctors and court
ஸ்டாஃப்ஸ் were targets of spyware அப்படின்றாங்க. ஸோ அவங்களுக்கு அதில் வந்து அதை வந்து வெளிப்படுத்துறதுல எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இட்ன்னு சொல்றது கவர்மெண்ட், இந்தியன் கவர்மெண்ட். இட் மேட் அகைன் இட் இந்தியன் கவர்மெண்ட் மேட் அ ஸ்ட்ரேஞ்ச் கிளைம் தட் country had such ironclad laws that illegal surveillance was not possible அப்படின்றாங்க. அயன்கிளாட் அப்படின்றது இந்த இரும்பு கரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல. ஸோ நம்மளோட லா வந்து இந்த இந்த இல்லீகல் சர்வேலன்ஸஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி இறுக்கமா இருக்கு. அதனால வந்து ரொம்ப இரும்பு கரம் கொண்டு இருக்கிறது. அதனால அதெல்லாம் பாசிபிளே இல்லை அப்படின்னு தான் சொல்றாங்க. சரி, இட் அடாப்டட் தி அன்டெனியபிள். ஸோ வாட் இஸ் அன்டெனபிள்? ஸோ அன்டெனபிள் அப்படின்றது எங்க இருக்கு வேர்டு? ஓகே, இதோ இருக்கு. ஸோ மிஸ்லீடிங், அடிப்படையற்ற அப்படின்றாங்க. ஸோ அன்டெனபிள் அப்படின்றது அடிப்படையற்ற, மிஸ்லீடிங், ஏதோ ஒரு விஷயத்த மிஸ்லீட் பண்ணது. எந்த விஷயத்த? மிஸ்லீட் பொசிஷன் தட் அக்னாலஜிங் தட் இட்ஸ் ஏஜென்சி பொசஸ்ட் எனி பர்டிகுலர் சாஃப்ட்வேர் வித் ஜியோ பேரடைஸ் நேஷனல் செக்யூரிட்டி அப்படின்னாங்க. ஸோ ஜியோ பேரடைஸ் அப்படின்னா என்ன? ஸோ ஜியோ பேரடைஸ் அப்படின்றது திருடன், ஆபத்து, இந்தியாவுக்கு த்ரெடன் வைக்கும், நம்மளோட நேஷனுக்கு த்ரெடன் விளைவிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் ஆல் திஸ் despite admitting in parliament that it was aware of some users being targeted by the Pegasus through the WhatsApp. இதெல்லாம் இவ்வளோ இப்படி இருந்தாலும், அதாவது இந்தியாவில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா லாஸ் இருக்கு, அதே மாதிரி வந்து நம்மளோட நேஷனல் செக்யூரிட்டியை வந்து ஆபத்து விளைவிக்கும், இதெல்லாம் என்னதான் அவங்க சொன்னாலும் பார்லிமெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு சில யூசர்ஸ் வந்து டார்கெட் ஆயிருக்காங்க. இந்த பிகசஸ் சாஃப்ட்வேர் வந்து வாட்ஸ்அப்பில் சில யூசர்ஸுக்கு வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரியும் பார்லிமெண்ட்ல அவங்க அதை பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? It did not respond to credible reports that Pegasus may have been used to plant evidence on computers to frame dissidents. So dissidents அப்படின்னா என்ன? ஸோ இந்த இடத்துல இருக்க டிசிடன் அப்ஜெக்ட், எதிர்ப்பாளர். ஓகேவா? ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து எதிர்ப்பாளர் இருக்கும், அவங்கள வந்து ஃப்ரேம் பண்றதுக்கு. ஓகேவா? நம்மளோட என்ன சொல்றாங்க, நம்மளுக்கு வந்து ஒருத்தவங்க பிடிக்கல அப்படின்னா அவனை ஏதோ ஒரு விஷயத்துல ஃப்ரேம் பண்றதுக்கு இந்த சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் சொல்லுது. ஓகேவா? இந்த லைட் ஆஃப் த ஜுடிஷியல் டெசிஷன் ஆல்பைட் அண்ட் ஓவர்சீஸ் ஒன் that the NSO group is liable for the use of its spyware by its client Salaliga government entities, the time has come for sealed reports to be opened and a deeper probes begin. ஓகேவா? ஸோ NSO group அந்த அந்த கம்பெனி தான் இதுக்கு ஃபுல்லாகவே லைபிள், இந்த ஸ்பைவர் அப்ளிகேஷன்ஸ்க்கு. அதே மாதிரி திருப்பி டீப்பர் ப்ரோப்ஸ் வந்து நம்ம வந்து ரொம்ப ஆழமான விசாரணையை சீக்கிரமா தொடங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. த கவர்மெண்ட் ஷுட் கம் கிளீன் அண்ட் வெதர் இட் பொசஸ் சர்வேலன்ஸ் சாஃப்ட்வேர். ஓகேவா? கவர்மெண்ட் வந்து சீக்கிரமா அவங்க வந்து இதை பொசஸ் பண்றாங்களா, சர்வே சாஃப்ட்வேர் வந்து இருக்கா இல்லையா அப்படின்றது வந்து நம்மளுக்கு கிளீனா சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதர்வைஸ் த சிட்டிசன்ஸ் will rendered even more vulnerable to the illegal surveillance. அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட சிட்டிசன்ஸ் வந்து ஒரு வல்னரபிள், ரொம்ப ஆபத்தான ஒரு இல்லீகல் சர்வேலன்ஸ்ல இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டர்ட் அப்படின்றது கிவ், வல்னரபிள் அப்படின்றது என்டேஞ்சர்டு. ஓகேவா? அப்படின்னு சொல்லி இந்த எடிட்டோரியலை கம்ப்ளீட்டாக முடிக்கிறாங்க. ஒரு சூப்பரான எடிட்டோரி. என்ன இஷ்யூ போயிட்டு இருக்கு இந்த பிகேஎஸ்எஸ் சாஃப்ட்வேர்ல, என்ன இஷ்யூ போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம தெளிவாக பார்த்தோம். வாங்க அப்படியே அந்த வேர்ட்ஸை வந்து நம்ம சினானிம் வேர்டு தமிழ் மீனிங் அப்படியே ஒரு ஒரு ரீகேப், குயிக் ரீகேப் ஒரே நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். டேம்னிங் அப்படின்றது டேமேஜ் பண்றது, பழிப்பானை அப்படின்னு சொல்லலாம். ப்ரோப் அப்படின்றது என்கொயரி, துருவி காணுதல் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து இன்னும் நல்லா என்கொயர் பண்ணணும், விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லல. அதுதான் லயபிள் அப்படின்றது ரெஸ்பான்சிபிள். இந்த சர்டேஷியஸ்லி அப்படின்றது ஒரு புது வார்த்தை, சீக்ரெட், ரகசியம் அப்படின்னு சொல்லலாம். அலிகேஷன்ஸ் அப்படின்றது கிளைம், ஸ்வீடு அப்படின்றது ஆஸ்க், வழக்காடு. ஓகேவா? அவங்க மேல நான் வந்து வழக்கு பதிவு பண்றதுக்கு வந்து லால வந்து, அதாவது கோர்ட்ல என்ன வார்த்தை யூஸ் பண்ணாங்கன்னா, நான் வந்து உன்னை சூ பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. டீகம்பைல்டு அப்படின்னா டீகோடு, தொகுக்கப்படுதல். ஸோ ஒரு விஷயம் டீகோட் அப்படின்னா டீகம்பைல்டு அப்படின்றது ஆல்ரெடி கம்பைல் பண்ணி வச்சிருக்க விஷயத்த நம்ம வந்து அதுல இருந்து டேட்டாவை எடுக்கிறது, இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நம்ம வெளியே எடுக்கிறது வந்து டீகம்பைல்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஆப்ஸ்கேஷன் அப்படின்றது கன்ஃபியூஷன். சூப்பரான வேர்டு. இந்த வார்த்தையும் சூப்பரான வார்த்தை. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் அன்டெனபிள், மிஸ்லீடிங். அன்டெனபிள் அப்படின்னா மிஸ்லீடிங். ஜியோ பேரடைஸ் அப்படின்னு த்ரெட்டன், ஆபத்து. ஜியோ பேரடைஸ் அப்படின்றது த்ரெட்டன், சூப்பரான வார்த்தை. இதே மைண்ட் நிறுத்திக்கோங்க. டிசென்ட் அப்படின்றது அப்ஜெக்ட், எதிர்ப்பாளர். எனக்கு நீ டிசென்ட்ஸ். ஓகேவா? ரெண்டு பேர் எதிரிகள் இருக்காங்க அப்படின்னா ரெண்டு பேரும் ஒருத்தவங்களுக்கு டிசென்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓகேவா? ரெண்டர்ட் அப்படின்றது கிவ், ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறது வந்து நம்ம வந்து ரெண்டர்ட் அப்படின்னு சொல்லுவோம். வல்னரபிள் அப்படின்றது என்டேஞ்சர்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஓகேவா? சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ப்ளஸ் இந்த பிடிஎஃபை நம்மளோட டெலிகிராம் சேனலில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 6:30 AM பிடிஎஃப் அப்லோட் ஆயிருக்கும். அதே மாதிரி 6 AM எவ்ரிடே மீன்ஸ் மண்டே டு ஃப்ரைடே நம்மளோட டெய்லி எடிட்டோரியல் அப்லோட் ஆகப்படும். கண்டிப்பாக அப்லோட் ஆகிடும். ஓகேவா? சரி, அதனால
நம்மளோட யூடியூப் சேனல் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு ஒரு எடிட்டோரியல் வீடியோல உங்கள வந்து பார்க்குறேன். தேங்க் யூ ஆல். பாய் பாய். ஹேவ் அ கிரேட் டே.